கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி ஜோ ரூட் ராவல்பிண்டியில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் இடது கையில் ஆட ஆரம்பித்ததை பார்த்து பல பேருக்கு வந்து ஒரு ஐப்ரோ ரைஸ் மூமெண்ட் நடந்திருக்கும். ஐயோ என்னங்க பண்ணுறாரு சிவன் நல்லவுட் அந்த மாதிரி கேள்விலாம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடியே விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லும் விதமாக சுனில் கவாஸ்கர் அவர்கள் 1981, 82 ரஞ்சி ட்ரோஃபி செமிஃபைனல்ஸில் வந்து அந்த மாதிரி இடது கையில் ஆடினதை பார்த்துருக்கலாம். அந்த ஒரு காலகட்டத்தில் எப்பா சாமி தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ப்ரொவோக் பண்ண ஒரு நிகழ்வு. சரி, அவர் ஏன் அதை செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒன்று, மும்பை முதல் இன்னிங்ஸில் ஆடும்போது அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கலை. ஸோ அதை தொடர்ந்து கர்நாடகா ஆடும்போது பெரிய லீடு எடுத்துட்டாங்க. இப்போ ரஞ்சி ட்ரோஃபியில் இருக்கும் அதே விதிமுறைகள் தான் அப்போவும் இருந்துச்சு. ஒரு ஏறத்தாழ 200 ரன், ஐ திங்க் 199 ரன்ஸ் லீடு அவங்க எடுத்த பிற்பாடு மும்பை ஆட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேட்ச் முடிஞ்சிருச்சு. கடைசி நாள் சின்னசுவாமி ஸ்டேடியமில் அது ஒரு ஃபார்மாலிட்டின்னு ஆகும்போது இடது கை ஆட்டக்காரர் யாரையாவது ஒருத்தரை மேலே அனுப்பலாம் அப்படின்னு சுனில் கவாஸ்கர் யோசிச்சார். சுரு நாயக் இருந்தார். சரி நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்னு நம்பர் 3 அமிச்சாங்க. பட் அவரும் அவுட் ஆனார். பிற்பாடு மிடில் ஆர்டரில் வந்து கவாஸ்கர் அவரோட மேனேஜர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, மும்பை மேனேஜர்கிட்ட, நான் வந்து போய் லெஃப்ட்டில் ஆட போகிறேன்னு. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேறு எப்படி ஆடுறது சொல்லுங்கள் ரகுராம் பட், அவர் பந்து இப்படி திருப்புறாரு அப்படி திருப்புறாரு, நான் வலது கை ஆட்டக்காரராக போனேன்னா ரைட் ஹேண்டில் ஆடினேன்னா என்னை பீட் பண்ணிட்டே இருக்கும் பந்து, ஆட முடியாது. சரின்னு சொல்லிட்டு இவர் போய் ஆடுறாரு. இவர் ஆடும்போது வலது கை ஸ்பின்னர்ஸ் போடும்போது மட்டும் இவர் ரைட் ஹேண்டராக மாறிடுறாரு. பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு இவர் வந்து லெஃப்ட்டில் ஆடி ஒரு அவுட் ரைட் டிஃபீட்டை அவாய்ட் பண்ணுறாரு. எந்த அளவுக்குன்னா இவர் மட்டும் அவுட் ஆக்க முடியல. கர்நாடகாவோட பவுலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஜிஆர் விஸ்வநாத் அவர்களே வந்து சில ஓவர்ஸ் லெக் பிரேக்லாம் வீசுகிறாரு. பட் அப்படி இருந்துமே சுனில் கவாஸ்கர் அவரை பற்றி அந்த லார்ட் ரிலேட்டர் எழுதின அந்த ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார் இவரோட முதல் சீரீஸில். அந்த மாதிரி வி குடன் கெட் ஹிம் அவுட் அட் ஆல். அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருந்திருக்காரு. அதிக ரன்கள் சேகரிக்க முடியலைனாலும் அவர் அவுட் ஆகாமல் ஒரு அவுட் ரைட் டிஃபீட் அப்படிங்கிற ஒரு அவமானத்தை வந்து தவிர்த்தார். இது பல ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து அது ஆக்சுவலாக ஒரு கடும் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. சில பேர்லாம் கவாஸ்கர் இஸ் அபோவ் இந்தியன் கிரிக்கெட் நினச்சிட்டு ஆடுறாரு, அதனால் அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு. பட் அதுக்கப்புறம் கவாஸ்கர் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் அதுக்காகலாம் செய்யலை, இது ஒரு இந்தியாவுக்கான ஒரு மேட்சாக இருந்தால் நான் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன், மேட்ச் பேலன்ஸில் இருந்திருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன். பை தென் மேட்ச் ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு காரணத்தினால நான் இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வேறு வழி இல்லை, நான் இப்படி தான் அவரை கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ சுனில் கவாஸ்கர் அவரோட பிறந்தநாள் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அவரை சுற்றி நிறைய அமேசிங் ஸ்டோரிஸ் ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்ட். அவர் நல்ல எழுத்தாளர்னு தெரியும், ஒரு ரொம்ப நல்ல கதை சொல்லி, அண்ட் அவரோட ஹியூமர் பற்றி யாரும் புதுசாக சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இது ஒரு பிலீவ் இட் ஆர் நாட்ங்கிற மாதிரி ஒரு கதை. பட் நீங்கள் நம்பலனாலும் இது ஒரு நெசம் உண்மை கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.